கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட பிலிப்பி நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் மூலத்தில் வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த பிலிப்பி நிருபத்தில் எழுதின பவுலடியார் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்கணுங்களாமா, நம்ம சந்தோஷமா இருக்கணுங்களா, மனமகிழ்ச்சியா இருக்கணுமா. திரும்ப திரும்ப சொல்லுகிறார், மறுபடியும் சொல்லுகிறேன். நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க எந்த காரியத்தையும் குறித்து கவலைப்படாதபடி இருதயத்துல நிறைய இருக்கும். கடன் இருக்கும், பாரம் இருக்கும், பிள்ளைகள் குறித்த கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், நிந்தைகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும். எல்லாவற்றையும் இருதயம் என்ன செய்யுதுங்க, சுமக்காது. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை என்ன செய்வாருங்க, ஆதரிப்பார். நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட்டார் என்கிறார். அதனால நம்ம தூக்கி சமக்காம நம்ம என்ன செய்யணும், பாரத்தை பூரா கட்டில சுமத்துல வச்சுட்டு முகம் எப்படி இருக்கணுங்களா, ரோஜா பூ மலர்ந்தது போல அழகாய் பூத்து மலர்ந்துருக்கணுமா. ஆண்டவருடைய சமூகத்துல அவர் பள்ளத்தாக்கி நீலியா இருக்கார், கிச்சிலி மரமா இருக்கிறார், இவர் சாரோனின் ரோஜாவா இருக்கிறார். அந்த ரோஜாவாய் சாரோனின் ரோஜாவாய் இருக்கிற இருதயத்தில் வாசம் செய்கிறார். நம்ம சிங்காசனமான இருதயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். நம்ம அப்பா இருக்கிறப்ப நமக்கு என்ன கஷ்டம் கவலை என்று சொல்லி சந்தோஷமா இருக்கும் பொழுது நம் முகம் எப்படி இருக்குங்களா, பிரகாசமா இருக்குமா. ஆண்டோடைய முகத்தின் ஒளி நம்ம மேல எப்பவுமே இருக்குங்களா. எதை குறிச்சு நம்மள கவலைப்படல, என் மேல பாரத்தை வச்சிருக்குது, என் மேல் நம்பிக்கை வைத்திருக்குது என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் நாளை தினத்தை குறிச்சு கவலைப்படாது. அதினதின் காரியத்தை ஒவ்வொரு நாள் அந்த நாள் கர்த்தருடைய பிள்ளைக்காக கவலைப்படுமா. நாளைக்கு கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன செய்யறதுன்னு நாட்கள் கவலைப்படுமா. அதனால நம்ம எதை நினைச்சு கவலைப்படாதபடி ஆண்டோர் சமூகத்துல எந்த நேரமும் தேவ சமூகத்துல எந்த காரியத்துக்கப்பா எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறப்பா, நீங்க என் பார்த்து கொள்ளுங்க. பிள்ளைய குறித்தா, குடும்பத்தை குறித்தா எல்லாவற்றையும் அப்பா சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து ஆசீர்வாதத்தில் நிரப்புவார். இதோ நீதிமான் கூடாரத்துல கம்பீர சத்தம் துணிக்கீங்களா. அதனால உங்க கூடாரத்துல கர்த்தர் வாசம் செய்தார் என்றா அங்க என்ன செய்யுங்களாமா, பெரிய ஆசீர்வாதத்தின் சத்தம் கடந்து வருங்களா. தேவதூதர்கள் இறங்கி வருவாரா, தேவ பரிசுத்த வல்லமை இறங்கி வருமா. அதனால எந்த போராட்டம் இல்லாதபடி நம் இரவு நேரத்தில் தூங்குறப்ப எல்லாம் கவலை தூக்கி வைக்க வேண்டாம். தூக்கி எல்லாவற்றையும் ஆண்டவர் பாரத்துல வைங்க. கர்த்தர் சமூகத்துல சந்தோஷமா இருங்க. உங்க இருதயம் களி கூர்ந்து மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி.